ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிம்மா இருக்கிறீங்க எல்லாரும்? வாட்ஸ்அப்பால் மெசேஜ் அனுப்பினதுக்கு ரொம்ப நன்றிம்மா. சொல்லியிருந்தீங்க அம்மாவோட முகம் அதே மாதிரியே இருக்குது, அப்படியே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அதே போல் பாபாவும் அங்கே இருந்தார் தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இப்போ அப்பா எனக்கு சொல்லியிருந்தார் இல்லையா, வந்து அன்னதானம் செய்யுங்கிறத எப்படி கனவு மூலமும் உணர்த்தி எனக்கு எப்படி அந்த ஒளியிலேயே அவர் காட்டியிருந்தார் இல்லையா, அதுதான் பாபா. இப்போ நான் அதையே செஞ்சேன். எனக்கு அன்னைக்கு முழுக்க அதே இதா இருந்துச்சு. அன்றைக்கே எல்லாமே செய்ய வச்சுட்டார் பாபா. அவங்க கூட பேசி பணம் அனுப்புறதா சொல்லி எல்லாமே செய்து அன்னதானம் செய்ய வச்சுட்டார். எல்லாமே ஏதோ நல்லதுக்கு தான். அப்பா எது செய்தாலும் அது நல்லதே நடக்குமா, அது நல்லதுக்கு தான். நான் அப்பா கிட்ட கேட்டது போல அப்பா எனக்கு நினைவுபடுத்தி அந்த கனவையே நினைவுபடுத்திட்டு இருந்தாருமா. எழுதி வைன்னு நான் அதை எழுதி வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த நினைவே வராம போனது. அதே போல அடுத்த நாள் பாருங்க, அடுத்த நாள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, கனவு என்ன மறக்க பண்ணிடுவாருன்னு சொல்லி. அப்போ இது போல பாருங்க, இந்த அடுத்த நாள் ஒரு கனவை எனக்கு நினைவுபடுத்துறார். சரியாமா? இது என்ன ஆச்சுன்னு சொன்னா, நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே. நான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா இந்த கனவை வந்து நான் கனவுலயே சொல்றேன் அப்பா கிட்ட. இந்த கனவை நான் மறக்க கூடாதுப்பா, ஞாபகப்படுத்துங்க எனக்கு அப்படின்னு அப்பா கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த கனவு எப்ப நடந்துச்சுது என்றது எனக்கு நினைவிலேயே இல்லம்மா. முதல் நாள் கனவு எல்லாமே நினைவுபடுத்திட்டார் இல்லையா, எப்படி எனக்கு நினைவுபடுத்த வச்சார், ஞாபகமா எழுதவும் வச்சுட்டார். அதே மாதிரி இதையும் நான் எழுதியிருக்கேன். அடுத்த நாள் பாபா இந்த கனவை நினைவுபடுத்துறாரு. எப்ப தெரியுமா, அப்பாக்கு நான் காலையில வந்து விளக்கு ஏத்துறதுன்னு ஏத்திட்டு அப்பாவை பார்க்கும்போது அப்பா எனக்கு ஞாபகப்படுத்திட்டாருமா. அது என்ன கனவுன்னு சொன்னா, நான் என்னோட ஹஸ்பண்டோட சீரடிக்கு போறேன். சரியா? எனக்கு சீரடி எப்படி இருக்கும், என்ன மாதிரின்னு எதுவுமே தெரியாதுமா. இது 2021 நடந்தது. அப்ப அதனால எதுவுமே தெரியாது. நான் 23 தானே போனேன் இல்லையா. இப்போ நான் போறேன். சரியா? நான் போகும்போது ஒரு ஒரு காடு மாதிரி, காடுன்னு சொன்னா பெரிய மரங்களா இருக்குது, இடைக்கிட எதுவுமே இல்லாம இருக்குது, வெட்டு வெளியாவும் இருக்குது. அப்ப அப்படி ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம். சரியா? நானும் என் ஹஸ்பண்ட் அப்படி போயிட்டு இருக்கும்போது இது எங்க வரும், எங்க சீரடி இருக்குது. அப்ப நான் என் மனசுக்குள்ள என் அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா எங்கப்பா, எங்க இருக்குது, எனக்கு சொல்லுங்கப்பா, எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி அப்பாவையே நினைச்சிட்டு நான் போயிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கோவமா சினமா தான் வந்துட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா. அப்ப நான் கூப்பிட்டதுக்காக அவர் அங்க வந்திருந்தார். அப்ப அவர் கொஞ்சம் இதா இருந்தார். அப்ப நான் அப்பாவையே நினைச்சிட்டு போகும்போது எனக்கு தூரத்துல, ரொம்ப தூரத்துல எப்படி என்ன மாதிரின்னு சொன்னா, அந்த தனியா ஒரு கட்டிடம் படுத்திருக்கிற மாதிரி, அந்த ஒரு சமாதி மந்திர் மாதிரி தான் இருக்கு. எனக்கு அப்படித்தான் சொல்லணும். ஒரு கட்டிடம் மாதிரி இருக்குது. அதுக்கு மேல ஒருத்தர், ஒரு வயதானவர், வெள்ளை உடுப்பு தான் போட்டிருக்கார். ஒரு வயதான ஒரு தாத்தா நிக்கிறார். சரியாமா? அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது அப்ப என் ஹஸ்பண்டும் அப்படி இப்படி வந்துட்டு இருக்க. நான் அவர்கிட்ட சொல்றேன், அங்கே ஒருத்தர் நிக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் ரொம்ப வேகமா நடக்கிறேன். என் ஹஸ்பண்ட் பின்னாடி வந்துட்டு இருக்கார். நான் ரொம்ப வேகமா ஓடிட்டு ஓடி போயிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் அந்த தாத்தா அதுல நின்றவரை காணல. அவர் அப்படி படுத்திருக்காரு. எப்படி தெரியுமா படுத்திருக்கார், அந்த கட்டிடத்துக்கு மேல. இப்போ இதுல ஒரு போட்டோ போடுறேன். இது வந்து மேரே சாயி பார்த்தப்போ அதுல பாபா இருந்தார். அப்படி அதே மாதிரி இப்போ இதுல வந்து அப்பா அந்த கைய மடக்கி கீழே வச்சு தலையை அதுக்கு மேல வச்சு படுத்திருக்கார். அப்படி இல்லை, கிருஷ்ண பகவான் எப்படி படுப்பாரோ அப்படி கையை அப்படி மேல ஊண்டி பிடிச்ச மாதிரி அந்த கைக்கு மேலே அவர் தலை வச்சிருப்பார். அது மாதிரியே ஆனா பக்கம் மாதிரி படுத்திருந்தார். இப்ப தலை வச்சிருக்கிற பக்கம் காலும், கால் வச்சிருக்கிற பக்கம் தலையுமா இருந்தது. மத்த பக்கமா மாறி படுத்திருந்தார். அப்போ அவர் படுத்ததுமே எனக்கு மனசுக்குள்ள ஐயோ தூங்கிட்டாரோ ஒன்னு நினைச்சிட்டு தான் அவர்கிட்ட போறேன். சரியா? ரொம்ப வேகமா போனதுனால அப்ப நான் தனியத்தான் போயிட்டு இருக்கேன். அவர்கிட்ட கேக்குறேன், சீரடிக்கு எப்படி போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு தான் கேக்குறேன். சரியா? அப்போ அவர் என்னமோ ஹிந்தியில பேசினார். எனக்கு எதுவுமே புரியலமா. அப்போ நான் அவர்கிட்ட சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன், எனக்கு ஹிந்தி புரியாது,
தமிழ் தான் தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது அவர் ஹிந்தியில ஏதோ பேசிட்டு கால் மேல நீட்டி வச்சிருக்காரு இல்லையா கை, அந்த கையை நேர அப்படியே முன்னால காட்டி ஏதோ சொன்னாருமா. அப்படி எங்கேயோ கைய காட்டிட்டு அப்படியே படுத்துட்டார். சரியா அப்பா மாதிரியே இருந்தாருமா. வெள்ளை வேட்டி கட்டி அப்படியே அப்பா கஃப்னி போடுவார் இல்லையா, போட்டு அவருடைய தாடி எல்லாம் அதே மாதிரியே இருந்துச்சு. ஆனா எனக்கு கனவுல அது அப்பாங்கிறது தெரியாத மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு எதுவுமே புரியலை இல்லையா ஹிந்தியில அவர் பேசினதுமே. என்னப்பா என்ன சொல்றாங்கன்னு நான் மனசுக்குள்ள என் பாபாவை நினைச்சிட்டே அப்படியே முடிச்சிட்டேன். அப்ப இது என்ன, இது எதுக்காக இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு எனக்கு அப்போ புரியலம்மா. அப்பெல்லாம் நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், அப்பா நான் சீரடிக்கு வரணும், எனக்கு வரணும் போல ஆசையா இருக்குது, என்ன கூப்பிடுங்கப்பா, நீங்க தான் கூப்பிடணும், அதுவும் என் ஹஸ்பண்டோட கூப்பிடணும், அவரோட தான் நான் முதல் வரணும் உங்ககிட்ட அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். சரியா அப்பா கிட்ட கொஞ்ச நாளா ரொம்ப வேதனையோட நான் அப்பா கிட்ட கேட்டிருந்தேன் அதை பத்தி. அப்ப அந்த நேரத்துலதான் இந்த கனவு வந்திருக்கோ என்னமோ, எனக்கு நினைவுல இல்லம்மா. அப்ப இந்த கனவை எனக்கு நினைவுபடுத்தினது இன்றைக்கு பாபா எனக்கு நினைவுபடுத்திட்டார். அந்த கனவுல கூட நான் அப்பாவுக்கு கேட்கிறேன் இல்லையா, அப்பா இவர் ஏதோ ஹிந்தியில சொல்றாரேப்பா எனக்கு புரியலப்பான்னு சொல்லிட்டு, இந்த கனவை நான் மறக்க கூடாது பாபா, எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு அப்பா கிட்ட அதையும் சொல்லி இருக்கு. சரியா மனசால அதையும் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போதுதான் நான் இதை கண்ணை முடிச்சது. இப்போ எதுக்கு அப்பா இப்படி சொல்லியிருக்காருன்றது எனக்கு நினைக்கும் போது ரொம்ப, அதான் பாபா என்ன 2023 என் ஹஸ்பண்டே என்னை கூட்டிட்டு போனாருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதான் பாபா இல்லையா, நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு அந்த அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு தருவாரு என்னோட பாபான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலமா, நினைச்சே பார்க்கல. என் ஹஸ்பண்ட் கூட நான் போயிருந்தேன் சீரடிக்கு. என்னோட ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் பரவாயில்லன்னு சொன்னேன். என்னை கூட்டிட்டு வந்ததே பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா, அப்பா கூப்பிடுவார் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சுது. என்னமோ அப்பா அவரை கூப்பிடல, ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்பா செஞ்சிருக்கார். சீரடி மண்ணை மிதிக்க வச்சுட்டாரு இல்லையா, அதே போதும் போல எனக்கு இருந்துச்சு. அவர் கூப்பிடுவார், நிச்சயமா அவர் கூப்பிடுவார். ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்பா இது செஞ்சிருக்கார். என்ன சொல்றது, அவர் முஸ்லிம் அப்படின்னு நினைச்சு தான் அப்பாவை நினைச்சிட்டு இருக்கார். நான் எல்லா மதமும் ஒன்றுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் எல்லா மதத்தையும் நான் நேசிக்கிறது. கடவுள் ஒரு சக்தி இருக்குது, அவங்க ஒவ்வொரு இடத்துல பிறக்கும் போது அந்த மதத்தை உருவாக்கிட்டாங்க, மனிதர்கள் தான் உருவாக்கினாங்க. சிவனுடைய அவதாரம், விஷ்ணுவோட அவதாரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பாபா ஒரு அவதாரமா பிறந்தவர். அது நான் புரிஞ்சுக்கிறேம்மா. நான் முன்னாடி தொடக்கத்துல உங்களுக்கு சொல்றேன், நானும் தொடக்கத்துல இது முஸ்லிம் அப்பா தான் இருக்கிறாருன்னு நான் நினைச்சதே வந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் அப்பா எல்லாத்தையுமே பார்க்க வச்சார், சச்சரிதம் கேட்க வச்சார், எல்லாமே செஞ்சார் இல்லையா. அப்போ எனக்கு புரிஞ்சுது அப்பா யார் எப்படி இருந்தா என்ன, அவர் கடவுள் இல்லையா, அது போதும். கடவுளோட ஒரு அவதாரம் இல்லையா, எல்லாருமே அவதாரம் எடுத்து வந்தவங்க தான். இப்போ கடவுளா எல்லாரும் வணங்கிட்டு இருக்கிறோம். அப்போ எந்த மதத்தை சேர்ந்தா என்ன, எங்களுக்கு நல்லது செஞ்சா அதுவே போதும் இல்லையா, அதுதானே நாங்க நினைக்கணும் இல்லையா. அவர் யாருங்கிறது எனக்கு புரியும். கடவுள் என்பது ஒருத்தர் தான். அதை நான் சின்ன வயசுலயே சொல்லிட்டு இருப்பேன். அது என்னமோ போன பிறப்புல என்னமா பிறந்தனோ எனக்கு தெரியல, அப்போவே எல்லாம் தெரிஞ்சுதோ என்னமோ புரியல எனக்கு. கடவுள் ஒன்றுதான், ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா என்னமோ வள்ளிபுர ஆழ்வார ரொம்ப நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அவரை ரொம்ப இவ்வளவு பக்தியா நான் அவரை வணங்கினேங்கிறது பத்தி ஏற்கனவே எல்லா எபிசோட்லயும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்காகத்தான் அவரோட கோவிச்சுட்டு நான் வந்ததுக்காக என்ன பாபா தான் அவர்கிட்ட போக வச்சார். அது பாபா யாருன்னே எனக்கு தெரியாது, சீரடி அப்பா யாருன்னே தெரியாது. பாபாண்டா புட்டபத்தி அப்பாவை தெரியும், அவர் தான் தெரியும் எனக்கு. அப்ப எனக்கு சீரடி அப்பாவை யாருன்னே தெரியாது. ஒரு வெள்ள சில யார் இருக்கிறாங்க, கோயில் சொல்றாங்க அப்படின்னு தான் என்னோட அண்ணாட்ட நான் சொல்லிட்டு போனதே. ஆனா அவரை பார்த்துட்டே போன அந்த கண்ணை விலகலை எனக்கு. அந்த படியில ஏறிட்டு போகும்போது கூட அவரையே தான் பார்த்துட்டு போனேன். ஆனா அவர் என்ன பார்க்கல, அவர் நேரா பார்த்துட்டு இருந்தார், அவருடைய சைட் முகம் தான் நான் பார்த்துட்டே போனது.
அப்பவே என்ன புரிஞ்சுட்டு என்ன அடுத்த நாள் போக வச்சுட்டாரு இல்லையா? கோவிச்சுட்டு வரக்கூடாது, நீ அப்படி செஞ்சது தவறுங்கிறது எனக்கு பின்னாடிதான் உணர்த்தியிருந்தார். போ அங்கன்னு சொல்லி என்ன போக வச்சார். அம்மன் கோயில்னு சொன்னா அது கிருஷ்ண பகவான். அவர் கோவிச்சுட்டு போறவங்கள கூப்பிடுற ஒரு ஆலயம். அதுக்கே போக வச்சுட்டார். அதுதான் பாபா. என்ன என் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிட்டு அவர் வரல, ஹோட்டல்ல இருந்து நான் தான் போயிருந்தேன் பாபாவை தேடி. அதுக்கே நிறைய மகிமைகள் செஞ்சிருந்தாரப்பா. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த கனவை பார்த்தீங்க இல்லையா? எப்படி அந்த கனவை நான் பார்த்திருக்கேன், கனவுல கண்ட மாதிரி தான் அன்னைக்கு எனக்கு நடந்தது. என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தார், அதனால அவர் ஹோட்டல்ல இருந்தார். நான் தனியே தான் போயிட்டு வந்திருந்தேன். சாயி மகிமா, குமார் சாய்ராம் அவர் தான் என்ன கூட்டிட்டு போறதுக்கு எல்லாமே செஞ்சிருந்தார். அங்க வச்சுதான் கோபுரம் டிவி பிரசாத் சாய்ராமையும் சந்திக்க கிடைச்சது. ஏன் பாபாவுக்கு தான் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருந்தேன்மா. அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தாரு. அது எப்படி அந்த கனவுல, எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்ட கனவுல நடந்தது மாதிரியே நிஜமாவே அப்பா செய்ய வச்சிருந்தார். அவர் சர்வாந்தர்யாமி இல்லையா? அதுதான் அப்பா எனக்கு புரிய வச்சிருக்கார். என்னத்தான் அப்பா அங்க சீரடிக்கு உள்ள கூப்பிட்டு இருந்தார். ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுத்திருந்தார் எனக்கு 2023ல. நான் அதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கனவை அப்பா எனக்கு இன்னைக்கு ஞாபகப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் நான் அந்த கனவை எழுத போனேன்னா, கனவை எழுதி முடியவும் அப்பா ஓம் சாய்ராம் எழுதி 108 தடவை என்று என்ன அவர் தானே என்ன கைட் பண்றாருன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எதுக்குப்பா, சரி ஓகே எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருக்கிறேன். ஓம் சாய்ராம் எழுதிட்டே இருக்கிறேன்னா அது இடையில நிப்பாட்டிட்டேன். எதுக்குன்னு தெரியல, நானே நிப்பாட்டினது என்னாச்சுது, ஒருவேளை 108 தடவை எழுதிட்டேனா அப்படின்னு நினைச்சு அதை எண்ணி பார்த்தா சரியா 108 தடவை இருந்துச்சுமா. இது பாபாவோட ஒரு பெரிய மகிமை தான். அவரே எழுத வச்சார், அவரே என்ன நிப்பாட்டவும் வச்சுட்டார். எண்ணி பார்த்தா 108 தடவை அதுல எழுதி இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பாக்கு வந்து நன்றி நன்றின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கு வியாழக்கிழமை சரியா அப்பாக்கு அபிஷேகம் செய்யணும். ரொம்ப நாளா எனக்கு தயிர்ல அப்பாக்கு அபிஷேகம் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்பா அதையே ஒரு நாள் அவருக்கு பால்ல அபிஷேகம் செய்யும் போது அது தயிர் மாதிரியே வந்திருந்துச்சு. அது ரொம்ப ஒரு மகிமை செஞ்சிருந்தார். தயிர் வீட்டுல இருந்துச்சு, அதனால என் பாப்பாவுக்கு தயிரால அபிஷேகம் செஞ்சிருந்தேன். அபிஷேகம் செய்யும் போதெல்லாம் நான் குத்து விளக்கு ஏத்தி வைப்பேன் அப்பாக்கு பக்கத்துல. அந்த குத்து விளக்கு தீபத்தை பாருங்கம்மா, அவ்வளவு பிரகாசமா ஒளிர்ந்துட்டே இருந்தது. அதுல பாருங்க அதோட ஒளிச்சுடர் கூட எப்படி பிரகாசமா அந்த விளக்கப்பா அந்த தீபத்தை பார்க்கும் போது தெரிஞ்சுது எனக்கு அங்க தெய்வங்கள் இருப்பாங்க, இல்லையா சித்தர்கள் வந்திருப்பாங்க. இது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். தீபத்தை எப்பவும் பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அங்க தெய்வங்கள் இருக்காங்கன்னு. இது எனக்கு புரிய வச்சுட்டார் பாபா. அது பின்னாடிதான் புரிய வச்சார், அப்போ எனக்கு புரியல. இது முதல் தடவை இந்த குத்து விளக்குல அப்படி வந்திருந்துச்சு. நான் இப்போ பார்த்தப்போதான், இப்பதாம்மா எனக்கு புரிஞ்சுது, அப்போ பார்க்கல. அந்த தீபத்துல பார்த்தா ஒளிச்சுடர்ல அங்க ஒரு சித்தர் இருந்தாருமா. அவருடைய கண்களை பாருங்க, எவ்வளவு ஒரு சாந்தமா இருக்குது அவருடைய கண்கள். அவருடைய தலைமுடி கூட ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் உங்களுக்கு இதுல போட்டோ இருக்குது போடுறேன்னு பாரு. அதுக்கப்புறம் பாருங்க அப்பா எப்பவும் போல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அபிஷேகம் செய்யும் போது ஒரு பூவை அவர் தோல்ல சுமப்பார். தோல்ல முகத்துல எங்கேயாவது அப்பா தன்னோட உடம்புலயே வச்சிருப்பார். அது நானுங்கிறது எனக்கு உணர்த்தி இருந்தார். எப்படி அதை சுமக்கிறாருங்கிறத பாருங்க நீங்களும் அந்த பூவை. அதுக்கப்புறம் அப்பாக்கு அபிஷேகம் செஞ்சு முடியவும் லட்சுமி அம்மா விளக்கு ஏத்தினன். அதை பாருங்க, அது கூட ரொம்ப பிரகாசமா ஒளிர்ந்துச்சுது. அதுல இருந்து வார அந்த ஒளி கதிர்கள் கூட பாபாவை நோக்கியே போயிட்டு இருந்துச்சுதுமா. அதுல பாருங்க ஆர்த்தி விளக்கு ஏத்தினேன். ஆர்த்தி விளக்கு கூட அப்படித்தான் இருந்துச்சுது. ரொம்ப பிரகாசமா ஒளிர்ந்துட்டே இருந்தது. அன்னைக்கு 3 விளக்கும் எனக்கு பிரகாசமா ஒளிர்ந்துட்டே இருந்தது. அதுல பாருங்க நான் ஆர்த்தி எல்லாம் செஞ்சு முடிய அதுக்கப்புறம் லட்சுமி அம்மா விளக்கு பார்த்தா அங்க அதுல வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி வந்திருந்துச்சு சரியா. அப்ப அதை பார்த்துட்டு அது பின்பக்கமா தான் வந்திருந்தது, உள்பக்கமா. அதனால அத மற்ற பக்கம் திருப்பி வச்சு அந்த போட்டோ ஒன்று எடுத்தன்மா. என்னமோ அங்கேயும் தெய்வங்கள் வந்திருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதை பாருங்க, அதுல வந்திருக்கிறது யாருன்னு சொல்லி லட்சுமி அம்மா விளக்க பாருங்க. அதுல வந்து கொஞ்சம் தள்ளி என்னமோ மாதிரி தெரிஞ்சுதா. நான் அப்போ
இன்னொரு அடுத்த போட்டோ எடுத்தப்போ அது வந்து எனக்கு பார்க்கும்போது அப்பாட ஷூ மாதிரி இருந்தது. அப்பா இந்த அவர் இப்ப பாவிச்சதுன்னு சொல்லி எல்லாம் அந்த இதுல போட்டிருக்காங்க இல்லையா, அதுல ஒன்று பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பாருங்க அது ஷூ மாதிரி தான் தெரிஞ்சது, பாதாடிகள் மாதிரி. அதுல சிவன் இருக்காருமா, அவருடைய சிவனும் சக்தியும் இருக்காங்க. நான் அதை எப்பவுமே அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா சிவனை காட்டிட்டீங்க, சக்தியோட சேர்த்து காட்டுங்கம்மா, பராசக்தியோட சேர்த்து இருக்கணும், அவங்க சேர்ந்து இருக்கணும், அவங்க சேர்ந்த முகங்களை எனக்கு பார்க்கணும்னு ஆசை. அது என்னமோ தெரியல, ஒரு 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 போட்டோ உண்டு, சிவனும் பார்வதி அம்மாவும் சேர்ந்த மாதிரி இருந்த ஒரு இது வந்து எனக்கு என்னமோ பார்த்த மாதிரியே நினைவுல இருக்குமா. அந்த சின்ன வயசுலயே அது இருந்தது, அது என்னன்னு எனக்கு தெரியல. அதான் என்னோட போன பிறப்பு ஞாபகங்களும் தெரியல. அதுல சிவன் இருக்கார், அதுல பார்வதி அம்மா இருக்காங்க. இப்ப பாருங்க, நான் அப்பா கிட்ட கேட்கும் போதெல்லாம் அப்பா எனக்கு ஒளியில காட்டினது பார்வதி அம்மாவை எப்படி சொல்றது, நாகம்மா ரூபத்துலதான் காட்டுறார். அங்க சிவன் நிக்கிறார், சிவன் இருந்தபடி எல்லாமே எனக்கு இருந்தது, ஒளியில இருக்குது. அது இனிமே வருமா அல்லது ஏற்கனவே சொல்லிட்டேனான்னு தெரியல. சிவனோட பக்தியா இருந்திருக்கும் போல இருக்கு. போன பிறப்புல நான் சொல்லுவேன், அவருடைய பாடல்கள் போனா எனக்கு என்னமோ எல்லாம் ஆகும், ஏதோ மலையில எல்லாம் போய் எப்படி என்னமோ ருத்ர தாண்டவம் ஆடணும் போல இருக்கு. அதெல்லாம் நான் என் ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்லியிருக்கேன். இப்ப கூட எனக்கு அந்த சிவனோட பாடல்கள், சிவனோட இதுகள் கேட்கும் போது அப்படி ஆகுறது. ஆனா நான் இந்த பிறப்புல கிருஷ்ண பகவானோட பக்த தான். இப்போ இது எல்லாமே ஒரு கடவுள் தானே. இந்த பிறப்புல நான் அவ கூடுதலா வணங்கினது கிருஷ்ண பகவானு தான். இப்போ இதுல பாருங்க என்னாச்சுன்னு சொன்னா, அதுல சிவனோட உருவம் தெரியுது சரியா. அதுல ஒரு ஒரு இடத்துல மட்டும் அவருடைய முகம் தெரியுது. அதுக்கு அவருக்கு பக்கத்துல பாருங்க, அதுல நாகம்மா வந்திருக்கா. அப்ப எனக்கு புரிஞ்சது, சிவனும் சக்தியும் அங்க இருக்காங்க. இதுல சின்னதா தெரியுதம்மா, அத பெருசா ஜூம் பண்ணும்போது கிளியர் இல்லாம இருக்குது. நீங்க ஒரிஜினல் போட்டோவே எடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணி பார்க்கலாம். அப்ப அதுக்கப்புறம் அடுத்த போட்டோவை பார்த்தா, அந்த விளக்குல பாருங்க, ஒளியில இல்ல, விளக்குல இருந்து ஒரு உருவம் அப்படி மேல் நோக்கி என்ன பார்த்துட்டு இருக்குது. அந்த உருவம் வந்து அவருடைய வலது கையால கீழே வைரவர் இருக்கார், வைரவரை அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வைரவரும் பார்த்துட்டு இருக்காரு என்னையே. அதுக்கு பின்னாடி பாருங்க, அங்க அப்பாவோட கண்கள் இருந்துச்சுமா. அதுல பாருங்க ஒரு கண் மறைஞ்சிருக்குது ஒரு சிவப்பு கலர் இதால. அவரோட முகம் அப்படியே சைட் பக்கம் எல்லாம் ஃபுல்லா தெரியுது. அவர் தலையில கட்டியிருக்க துணி கூட தெரியுதுமா. இப்போ தீபத்துல தெரியறது வந்து எனக்கு உள்பக்கமா தான் தெரிஞ்சது இல்லையா. இப்போ முன்பக்கமா திருப்பிட்டு எடுத்தப்போ அந்த தீபத்துல தெரிஞ்சது அடிக்கடி எனக்கு வரும். தீபத்துல வந்துட்டு போவாங்க, நான் அத பராசக்தி அம்மான்னு தான் சொல்லுவேன். அந்த கண்களை பாருங்க, அந்த கண்களை பார்க்கும் போதெல்லாம் பராசக்தி அம்மாவோட கண்கள் மாதிரியே இருக்கும். வராகி அம்மாண்டெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட கண்கள் மாதிரியே இருக்குது. அவளோட அவதாரங்கள் தான் அவங்க எல்லாரும். ஒளியில வாருது அந்த ரெண்டு கண்களும் பாருங்க அப்படியே தெரியுது. அங்க இருந்தாங்க, நான் அன்னைக்கு போட்டோ எடுக்கும்போது வீடியோ கூட எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாங்க. இவங்க அடிக்கடி வந்துட்டு போவாங்க. அந்த கண்கள் அப்படியே தெரியும் எனக்கு ஒளியில. இதுல போடுறேன்னு பாருங்க. லட்சுமி அம்மா விளக்குல வந்து அந்த ஹார்ட் ஷேப் அப்படியே உருவம் மாறிட்டே போகுதுமா. அத பிறகு பார்த்தா அதுல அப்பா இருந்து செஞ்சிட்டு இருக்காரு ஏதோ. அது பார்த்தா கிருஷ்ண பகவானோட, நான் இதை பத்தி தான் உங்களுக்கு லைன்லயே கொடுத்திருக்கிறேன். கிருஷ்ண பகவானோட 5வது அவதாரம் இல்லையா, வாமன அவதாரம். அதுல அவர் இருக்கிறார். அது அவருங்கிறதே எனக்கு உணர்த்தினதே அப்பா. அதுக்கப்புறம் தான் அதுல வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா தெரிகிறாருமா, ரொம்ப அழகா தெரிகிறார். அவருடைய கண்ணெல்லாம் ரொம்ப அழகா தெரிஞ்சுது எனக்கு. அப்பவே புரிஞ்சுதுமா, இது வாமனரை அப்பா காட்டியிருக்காருங்கிறது ரொம்ப அழகா புரிஞ்சுது. அங்க வாமனர் அப்பா கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லி கூப்பிட்டு அப்பா தான் செஞ்சிட்டு இருக்காரு சரியா. தீபத்திலையும் அவருடைய உருவத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப உயரமா வந்திருந்தார் ஒரு அவதாரம் எடுத்தது அதுக்காகத்தான், அந்த ஒரு அரசனுக்காக அது செஞ்சிருந்தார் இல்லையா. அப்போ அந்த அவரை பெரிய ஒரு உருவமா தான் காட்டியிருந்தார். இப்போ உங்களுக்கு போடும்போது தான்மா வடிவா ஜூம் பண்ணி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டதே. அங்க நாங்க எல்லாரும் இருந்தோம், என் குடும்பமே இருந்துச்சு, என் ஹஸ்பண்ட், என் 3 பிள்ளைகளும், நானும் இருந்தேன். நாங்க எப்படி இருக்கிறோம்னு பாருங்க. அப்பாவோட கை பின்னாடி தெரியுதுமா. அப்பா அந்த வாமனரோட கை காலுக்குள்ளால ஒரு ஒரு தடி மாதிரி வச்சு
அதுக்கு மேல எங்களை ஏற வச்சிருக்காரு. அப்பாவோட கை அப்படியே தெரியுது. அப்பா அதுக்கு மேல எங்களை ஏற வச்சிருக்காரு. என் பிள்ளைகள் எல்லாம் மேல ஏறி அவருடைய முகத்துல கை வச்சிட்டு இருக்காங்க. நானும் இருக்கிறேன் அதுல. என் ஹஸ்பண்ட் இருக்காரு, என் 3 பிள்ளைகளும் இருக்காங்க. சின்னவாதான் மேல உயர்ந்து போய் அந்த அவருடைய முகத்துல கை வச்சிட்டு இருக்கா. மத்தவங்களும் முகத்துல கை வச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதுல வந்து வாமனருடைய ஒரு கண் தான் தெரியுது. அவருடைய கண் அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், காட்டிட்டு இருக்காரு. வாமனர் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. எடுத்திருக்கேன் அவருடைய போட்டோவும் இதுல இருந்தது இன்டர்நெட்ல. அதையும் போடுறேன் பாருங்க. எப்படி வாமனரை மாதிரியே இருக்காருங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் அதை போடுறேன். எனக்கே அப்பாவே புரிய வச்சுட்டார். அப்பவே அவரோட தலைக்கு மேல என்ன வெள்ளையா இருக்குன்னு நினைச்சப்போ அது கூட ஒரு போட்டோல இருந்துச்சு. பாருங்க, அது வாமனர் பின்னாடி பாருங்க 2 கண்கள் தெரியுது இல்லையா? அந்த பெண் தெய்வம் ஒளியில வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க இருக்காங்க பின்னாடி. எனக்கு புரிஞ்சுது, அப்பா செய்வார், எல்லாமே பார்த்துக்குவாருன்னு சொல்லி. அப்ப எங்க 5 பேரையும் அதுல என்னவோ செய்ய சொல்லியிருக்கார். எனக்கு அப்போ புரியல. நான் இருந்தது இப்பதான் நான் பார்த்ததே. உங்களுக்கு போடும் போதுதான் நான் நிறைய சொல்லியிருக்கேன். உங்களுக்காக சொல்லும் போதுதான் அப்பா எனக்கு நிறைய புரிய வைக்கிறார். அப்போ உடனே புரிய வைக்கல. அதுதான் அப்பா உங்களுக்கு இந்த யூடியூப் செஞ்சு போடுன்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தி என்ன இது பண்ணினாரும் தெரியல. எனக்கும் அதை புரிய வைக்கிற நாள் வரும்போது புரிய வச்சுட்டு இருக்கார். வாமனரோட கோயிலுக்கு இனி நான் போகணும். இந்தியா போனா கேரளாவில இருக்கு, போகணும். அங்க அழைப்பு இருந்தா நிச்சயமா அப்பாவே கூட்டிட்டு போவார். அதுல நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதெல்லாம் தீபத்துல வந்திருந்துச்சுமா. வாமனர் கூட தீபத்துல வந்திருந்தார். அப்பாதான் ஏதோ செஞ்சு அவரை செஞ்சிட்டு இருக்கிறதுன்னு அவங்களுக்கு இதுல போட்டிருந்தது பாருங்க. வாமனரை உருவாக்கினாராங்க. அதுல பாருங்க, அந்த திரியோட அடியில அப்படியே ஒரு பாதம் இருக்குமா, அப்பாவோட பாதம் மாதிரி. இதுல ஒரு பாதம், அதுல அவர் ஷூ போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. வாமனரோட கால் அடையாளமா? அது வாமனரை யாருன்னு எனக்கு உணர்த்துறதுக்காக காட்டினாரா இல்ல என்ன இது எனக்கு தெரியல. இது அப்பாவோட பாதங்கள் இல்ல. எனக்கு தெரியும் அப்பாவோட பாதங்கள் எப்படி இருக்குங்கிறது. பாருங்க, அந்த அந்த பாதத்தால என்னத்தையும் அமர்த்தி பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ப்ளீஸ்மா எல்லாரும் கமெண்ட்லயே உங்களோட இது அதுல தெரியறது எல்லாத்தையுமே சொல்லிடுங்கம்மா. ஒரே ஒரு டிவோட்டி தான் சொல்லிட்டு இருக்காங்க, மற்றது யாருமே சொல்றது இல்லை. வாட்ஸ்அப்பால தான் என் கூட பேசிட்டு இருக்குவீங்க. முடியலைன்னா வாட்ஸ்அப்பால பேசுங்க, பிரச்சனை இல்லை. முடிஞ்சா நீங்க கமெண்ட்ல போட்டுடுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நீங்களும் பார்த்துட்டு எல்லாரும் இதை பார்க்கணும் இல்லையா? அப்பாவோட மிராக்கிள்ஸ் இல்லையா? எல்லாரும் பார்க்கணும். அதனால நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கம்மா. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சரியாம்மா? ரொம்ப 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 நன்றிம்மா. ரொம்ப நேரம் உங்க நேரத்தை நான் எடுத்துக்கிட்டதுக்கு மன்னிச்சிருங்கம்மா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.